ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ கபீருக்காக வந்து பார்த்தீங்கன்னா லதாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லதாவும் வந்து பார்த்தீங்கன்னா கபீர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு அவன் வெளியே வரக்குள்ள நம்ம ஹீரோ கபீரை கரெக்டாக பிடிச்சி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லதா என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹீரோவையும் மண்டையிலே செம்மையாக அடிச்சுட்டு கபீரை காப்பாத்திடுறா. அடி பாவி மாவளை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹீரோவையே அடிச்சுட்டா. இப்போ என்ன பண்றா, நம்ம லதா என்ன பண்றா, கபீர் கிட்ட இந்த பார் நான் தான் உன்னை காப்பாற்றினேன், எனக்கு கொஞ்சம் காசு கூடன்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா லதாவை செவுலே அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அதனால தான் இவ இப்போ கபீர் கூட சேர்ந்து நல்லா அஜால் குஜலா சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. இப்படியே இவ கபீர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் லதா கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ அவன் நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சாரி சொல்லான்னு வர. ஆனா இவளா இங்க பாரு, இதுக்கப்புறமா என்ன பார்க்க வராது, தயவு செஞ்சு இங்கே போயிடுன்னு சொல்ல. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ அங்கே போகிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடி வீடு வரைக்குமே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். ஏன்னா கபீர் மூலியமாக மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம ஹீரோவுடைய அப்பா கத்திட்டு இருக்க, நீ மட்டுக்கு கத்து நான் மட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி தான், அப்பா அவன் என்ன வீடு வரைக்கும் கொண்டாந்து ஜஸ்ட் விட்டுட்டு தான் போனான், வாங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நல்லா லதா கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் என்னாச்சு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்போ பார்த்தீங்கன்னா மறைச்சிடறான், ஒன்றும் இல்லை கீழே விழுந்து அடிபட்டுருச்சு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயிங்க சரி போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா இன்னும் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கா. இன்னைக்கு போயிட்டு ஒரு ஜமாயிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையாக குளிச்சிட்டு இருக்கான் தேய்ச்சி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ டேரெக்டாக போயிட்டு குளிச்சுட்டு நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டேனே, அவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸாக இருக்க. ஹீரோ ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்அப்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இந்த மாதிரி அப்பா போயிட்டு உங்களை ரைஸ் மில்ல பாதுகாக்க சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு உங்களை அங்கேயே தூங்க சொன்னாருன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவாவே போயிடுது. வேற வழியே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு ரைஸ் மில்க்கு பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைங்களுக்குலாம் காவலுக்காக படுத்துறான். ஐயோ என்னடா வாழ்க்கை இது, பாண்டுருங்க என் பொண்டாட்டி முதல் தடவையா கிஸ் கொடுத்தா, ஆனா இப்படியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கா தெரியுமா நந்தினி, அவ என்ன பண்றா, இந்த மாதிரி அவன் நெல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த நெல் எல்லாத்தையுமே அரிசி ஆக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவதான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கூட சேர்ந்துட்டா இல்லையா, அதனால வில்லனுடைய அரிசி மண்டியில இந்த மாதிரி நெல்லெல்லாம் கொடுத்து நம்ம அரிசி ரெடி பண்ணலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வில்லன் இல்லையா, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுடைய அரிசி மண்டியில கொடுத்து நெல்லாக்குறது சுத்தமா பிடிக்காதனால கிராமத்து மக்கள்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம், இந்த மாதிரி பழைய காலத்து முறைப்படி கையாலே குத்தி நெல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக சொன்ன டைமுக்கு. இதுல வேற அப்பப்போ இந்த நந்தினி ஹீரோ கிட்ட பேச ஹீரோனுக்கு இதை பார்த்து செம்ம காண்டாவுது. இப்போ என்ன பண்ண நந்தினி வில்லன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே நெல்லை ரெடி பண்ற ப்ராசஸ்ல இருக்காங்க, சீக்கிரமா முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி எல்லாத்தையுமே நீ எப்படி அபகரிக்க போற, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வில்லன் கிட்ட கேட்க, வில்லன் என்கிட்ட அதுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு, அந்த பிளானை நான் உன்கிட்ட சொல்லணும்னா எனக்கு கிஸ் கொடுன்னு சொல்ல. உடனே நந்தினி கடுப்பாயி போடா வேண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வர பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம காயு கேட்டுறா. இப்போ காயு என்ன பண்றா, செம கடுப்புல பார்த்தீங்கன்னா நந்தினி கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நீ ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருந்த, இப்போ என்னன்னா வில்லன் பின்னாடி சுத்திட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நீ கெட்டது பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்ல. உடனே நான் போயிட்டு இதை ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நம்ம காயும் அங்கிருந்து போ நான் சொன்னா ஹீரோ நம்புவானா இல்ல நீ சொன்னா நம்புவானா, ஹீரோ எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், போய் சொல்றதா இருந்தா போய் சொல்லிக்கோ போ. ஆமா இப்போ நான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே கெட்டது தான் பண்றேன், ஏன்னா எனக்கு இதுல லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா இந்த நந்தினி போயிடுறான். இன்னொரு பக்கம் தன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த செகண்ட் ஹீரோவை பார்லர்ல கூப்பிட்டு உனக்கு நான் ஃபேஷியல் அதுக்கப்புறமா ஹேர் கட்லாம் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டுறா நம்ம ஹீரோடைய தங்கச்சி. ஆனால் இதை பார்த்து கூட நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் கூட கடுப்பாகல. பிகாஸ் ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இப்போதான் அவனுக்கு உண்மையாக லவ் வந்திருக்கு. இந்த பிள்ளை பேசாததுனால தான் அதை இவன் புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கான். இவளா இந்த மாதிரி நீ என்ன ஹர்ட் பண்ண, மறுபடியும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறா நம்ம ஹீரோடைய தங்கச்சி.
இவனுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ தான் இவன் உண்மையாகவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. இன்னொரு பக்கம் நாள் நைட்டு தான் வந்துட்டு ரைஸ் மில்லில் போயிட்டு பாதுகாக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இன்றைக்கி 2வது நாள் நைட்டு அதனால ஜமாய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா குளிச்சுட்டு உள்ளே வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயின் நீ குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் குளிக்க வேணாமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா குளிச்சுட்டு சென்டெல்லாம் தடவிக்கிட்டு ரூம்குள்ளே போகலான்னு பார்க்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அக்கா எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல, வந்து எனக்கு கொஞ்சம் கதை சொல்ல வாயேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட. இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறோம் சட்டையை கட்டுறோம் பேண்டை கட்டுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு வேறு கொண்டு கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கதெல்லாம் சொல்லி அவங்க தங்கச்சியை தூங்க முடிச்சு வச்சுட்டு வரதுக்குள்ள இங்கே ஹீரோ தூங்கிடுறான். அட படுபாவி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு யாரோ தூங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போ கூட ஹீரோ மேலே கோவப்படல. ஹீரோ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஹீரோயின் பெட்ஷீட்டை போத்தலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுக்க படுபாவி ஹீரோ இன்னர் வேறு கழட்டி வச்சிருக்கா இல்லையா. ஹீரோவை ஷேம் பப்பி ஷேமாக பார்த்துடுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நல்ல பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு ஹீரோயின் அழகாக வந்துட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்துட்டு விதை நெல் உரம் இது எல்லாத்தையுமே பாதி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இவன் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே ஆஃபரில் போயிட்டு அதை வாங்கலான்னு போவேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு டவுட்டாக இருக்குது, யாராவது வந்துட்டு லாபம் இல்லாமல் யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, இவன் என்னவோ ஒன்று வந்துட்டு மக்களுக்கெல்லாம் கெடுதல் நினைக்கிறான்ப்பான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எல்லாம் சேர்ந்துருக்காரு. அதனால இல்லை இவன் மக்கள் நம்ம கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்குமே இவன் ஹெல்ப் தான் பண்ணுறான், இவன் ரொம்ப நல்லவன் தான் சொல்லிட்டு அவனோட சூழ்ச்சி தெரியாமல் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லனை வந்துட்டு நம்பிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுமே வந்துட்டு உரம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே உரத்தெல்லாம் கொண்டு போய் அந்த வில்லன்ட்டே கொடுத்துட்டு அவன் ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணுறான்னு சொல்ல, இல்லைடா மச்சான் உரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது, விதை நெல்லுமே நல்லா இருக்குது, ஏன் இப்போ என்ன நீ அவனை எப்பயுமே சந்தேகப்படாத விடு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிட. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு செம்மையாக டவுட் வருது, யாராவது லாபம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அவன் ஏதோ பெரிய ஆப்பா நம்ம மக்களுக்கெல்லாம் வைக்க போகிறாமல இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏன் நீ விதை நெல் உரம் எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காயோடைய அப்பா கேட்க, சின்ன மீனை போட்டு தானே பெரிய மீனை பிடிக்க முடியும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நான் ரொம்ப விசுவாசியா நன்றி உள்ளவனா தெரிஞ்சாதான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்களுடைய நிலத்தை என்கிட்ட கம்மியாக விற்பாங்க, அதுக்கப்புறமா அந்த நிலத்தை நான் அதிக ரேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து லாபம் பார்க்க முடியும், அதனால எனக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்துட்டு சொல்லிட்டு போவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயு பிள்ளைக்கு நந்தினியை பார்க்க ரொம்ப டவுட்டாகவே இருக்குது, நந்தினி ஏதோ டபுள் கேம் ஆடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு உன்னோட ஃபியான்சி நீ நம்பாத, அவள் ஹீரோ மேலே இருக்க கோவத்தில் வந்து உன்கிட்ட சேர்ந்தா, ஆனால் ஒன்றும் கெட்ட பொண்ணுலாம் கிடையாது இந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் கெட்டது பண்ணுறதுக்கு, அதனால் அவளை நம்பாதன்னு சொல்ல. ஆனால் நம்ம வில்லன்னு அவள் என்னோட ஃபியான்சி, அவள் எப்பயுமே என் பக்கம் தான் இருப்பா, நீ உன் வாயை முட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் என்ன பண்ணிடுறான், காயும் பிடிச்சி திட்டி விட, காயும் நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அவருமே விதை நெல் விற்கிறவர் தான். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா அவரு உரம் விற்கிறவர். இவங்க ரெண்டு பேருடைய பிஸ்னஸ் செம்மையாக படுத்துருச்சு. அதனால இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கவலையில் பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், ரெண்டு பேருமே கிராமத்து மக்களுக்கு அதிக ரேட்டுக்கு விதை நெல்லையும் அதுக்கப்புறம் உரத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்களா, அதான் அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கடுப்பாவ. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அப்பாவும் அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பை விட இவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை வந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே நெல்லை விதைச்சி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட தான் கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் நிறைய கிராமத்து மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெல்லை நம்ம இவன் இருக்கா இல்லையா வில்லன் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து நெல்லை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் ஹீரோவும் என்ன பண்ணுறான், செகண்ட் ஹீரோவில் வில்லன் இவனும் என்ன பண்ணுறான், கிராமத்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி அவங்க கேட்குற காசுலாம் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் சைனும் வாங்கிட்டு இருக்கான். பாவம் படிக்காத மக்கள் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்க மட்டுக்கும் கை நாட்டு வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தங்கர ஓரமாக நின்றுட்டு இருந்து அவன் மட்டுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நல்ல வேலை அந்த பக்கமாக வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்துட்டு அவனை காப்பாற்றி, எதுக்குடா இந்த மாதிரி கோழத்தனமான முடிவு எடுத்துட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி வந்துட்டு வீடு நிலம் விவசாயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன், எதுக்காக சாக ட்ரை பண்ணேன்னு சொல்ல. அப்போ தான் அவனுடைய கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருப்பான். காசு வாங்கி தன்னோட மனைவிக்காக ஒரு ஸ்கூட்டரையும் வாங்கியிருப்பான். அவன் கம்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் கொடுத்துருப்பான், 1 பைசா வட்டி அப்படின்ற மாதிரி கம்மியாக தான் கொடுத்துருப்பான். ஆனால் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகும்னா இவனுடைய நெல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு
இப்போ இவன் நெல் ஒரு மூட்டை 800 சொன்னால் நம்ம வில்லன் 400 தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஏன் 400 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாம் நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கல, அதில் தான் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன்னு சொல்லி இவனுக்கு பக்குன்னு ஆகுது. ஆக்சுவலி இவன்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கவங்க எல்லாருடைய நெல்லையும் நான் பாதி காசுக்கு எடுத்துப்பேன், நீங்கள் வந்துட்டு வட்டி காசு கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய நிலத்தையும் நான் எடுத்துப்பேன்னு சொல்லி தான் அவன் அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கான் போல இருக்கு. இது எல்லாருக்குமே இவன் எழுதி சைன் வாங்கியிருக்கான். இதில் ஒன்று நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் இவன் பாதிப்படைஞ்சிருக்கான். இப்போ இதனால வந்துட்டு என்னுடைய நிலமும் என்னை விட்டு போக போகுது, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய விவசாயமும் என்னை விட்டு போக போகுது, அப்புறம் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், அதனால தான் நான் சாக ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் செம்ம கடுப்பாய் வில்லனை வந்துட்டு அடிக்க போக, வில்லனும் அதுக்கப்புறமா காயோடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அடிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரியுது தப்பான ஆளுங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் போல இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூட்டு போக, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அப்பா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்காக மருந்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா வீடு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிற. ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இத்தனை நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அங்கே புலம்பிக்கிட்டே தன்னோட பொண்ணுடைய கடைக்கு வர, பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி உன்னுடைய வந்துட்டு காசு எவ்வளோ இருக்கு சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன் இன்வெஸ்ட்மெண்ட் காசுன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ உடனே நம்ம இவளுடைய அப்பா செம்மையா அடி வாங்கிட்டு வரதை பார்த்தா அப்பா என்னப்பா ஆச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட நான் உங்க அப்பாவை மீட் பண்ணும், எனக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுப்பான்னு சொல்ல, இப்போதான் போயிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லி, நான் இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன், நம்ம கிராமத்து மக்களுக்கு அவன் நல்லது பண்றான்னு நினைச்சுதான் நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன், ஆனா இந்த மாதிரி அவன் பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா தெரியல, இப்ப நம்ம கிராமத்து மக்கள் எல்லாருமே பிரச்சனையில இருக்காங்க, இவங்க எல்லாருமே நம்ம தான் இப்ப காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்ப நடக்க போதே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு கவலையில இருக்க. இந்த கவலையை கொஞ்சம் குஜாலாக்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய கண்ணத்திலேயே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு, ஸோ ஓகே இன்னைக்காவது போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஹீரோ கூட ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே மறுபடியும் ஹீரோயினோட தங்கச்சி வந்து வாங்க லூடோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறா. அப்படி பாவி லூடோ விளையாடுறதுக்கு இது வழி நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய ரியாக்ஷன் இருக்கு. வேற வழி இல்லை, சின்ன குழந்தை கூப்பிடுச்சு இல்லையா, உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினோட தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து லூடோ விளையாடிட்டு இருக்க. காலையில விடிஞ்சே போயிடுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய கையில சாஞ்சுக்கிட்டேன். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். இப்போ வந்துட்டு கிராமத்து மக்களுடைய பிரச்சனையை பார்த்தாகணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஸோ நம்ம நந்தினியை கூப்பிட்டு விடுறான். நந்தினி கிட்ட நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சொல்ல, ஆனால் இந்த நந்தினி தான் ஆல்ரெடி வில்லன் கூட இருக்காளே, இவன் என்ன பண்ணுறா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி இல்லை நான் சும்மா சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பாதி விஷயத்தை மட்டும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி ஹீரோ கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சம கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டிகிரி முடிச்சிருக்கான்ற விஷயம் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் கேட்காம இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த நந்தினி தானே முக்கியம், நீ உன்னோட எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட, நீ டிகிரி படிச்சிருக்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது, ஆனா இந்த நந்தினிக்கு தெரிஞ்சுக்கு, நீ நந்தினி கூட தானே படிச்சிருக்க, அவ தானே உனக்கு முக்கியம், இப்போ கூட என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏமா முழுசா பேச்சை கேளுமா, ஏமா பேச்சை கேட்காம இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா வந்துட்டு ஹீரோயின் கேட்காம, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நீயா என்னையா லவ்வா, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த நந்தினி தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாமலே கத்தி விட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோவும் என்ன பண்றான், அவனுடைய துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வர, ஹீரோவுடைய அப்பா என்ன பாச்சு ஹீரோயின் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியான்னு கேட்க, ஹீரோவால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. பாவம் அங்க அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் பாவம் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மா தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா நம்ம ஹீரோடைய அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்லி இந்த மாதிரி அவன் ஏமாத்துக்காரன், இந்த மாதிரி வந்துட்டு பத்திரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சைன் வாங்கி வச்சிருக்கான், அவங்க நிலத்தை எல்லாத்தையுமே அபகரிக்க பார்க்குறான், அதனால் அவங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையுமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காசு, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாத்தையுமே கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரிலாம் என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி நான் சாகவே ட்ரை பண்ணேன், அவனையா நீங்கள்லாம்
எல்லாருமே நம்புறீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல மக்களுக்கெல்லாம் இப்பதான் புரியுது, ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், புதுசா ஒருத்தவனை நம்பி இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள்லாம் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி கடனை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் பாவம் எந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, 2 பேருமே உட்காந்து ஒரு சைடா அழுதுட்டு இருக்காங்க. அழுது என்னமா பிரயோஜனம், போயிட்டு பேசினா வந்துட்டு சரியாயிட போகுது அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து இருக்கும். இப்ப ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல, போயிட்டு ஹீரோ கிட்ட பேசி வந்துட்டு மறுபடியும் பேட்சப் ஆகிற வழியை பாரு, போடி போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து போயிட்டு அவன் புருஷனுக்கு போயிட்டு பரிமாறு, எப்படியாவது போயிட்டு அவனோட மனசுல வந்துட்டு இடம் பிடிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு விட ஹீரோயினும் வராங்க. ஆனா இந்த நேரம்னு பார்த்து நம்ம நந்தினியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கேயும் தப்பா நினைச்சிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஹீரோவும் வந்த ஹீரோயின் நம்ம கிட்ட பேசலையே, அவளே வந்து நம்ம கிட்ட பேசட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாவம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது நந்தினி வந்துட்டு சைட்ல இருந்து பாக்குறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு நம்ம கிட்ட பேசலன்றதை விடவும் அவன் நந்தினி கூட இருக்கிறப்பதான் சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு நந்தினி தான் முக்கியம் போல இருக்குன்னு ஒரு பக்கம் அவங்க அழுதுட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லார் மேலேயுமே இந்த வில்லன் வந்துட்டு கேஸ் கொடுத்துட்றான். இந்த மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே செம்மையாக கொந்தளிச்சு போயிட்டு இந்த மாதிரி படிக்காத ஏழை மக்கள் நாங்கள், எங்கள்கிட்ட வந்துட்டு நீ ஏமாத்திட்டேன்னு சொல்ல, படிக்காத ஏழை மக்களாக இருந்தால் என்ன, காசு வாங்குறப்ப நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னு படிக்கணும், படிக்காமல் நீங்கள் மட்டும் சைன் போட்டு காசு வாங்கிட்டு போனதுக்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் வந்துட்டு சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் ஊர் மக்களுக்கும் செம்மையாக வந்துட்டு பேச்சும் வாக்குவாதமும் அதிகமாக. ஸோ இப்போ வந்துட்டு காயோடைய அப்பாவும் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம், எங்ககிட்ட காசு இருக்குது, நாங்கள் கேஸ் நடத்துகிற அளவுக்கு, சோ அதனால உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் நடத்தி உங்க பக்கத்துல வந்துட்டு வாதாடிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேச அப்படியே இந்த பார்ட் முடியுது. ஃபைனல் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப். பை.